திருநாரையூர் நம்பிங்கிற ஒரு கேரக்டரை நம்ம இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம். என்னம்மா மறுபடியும் ஒரு கேரக்டரா? ஆல்ரெடி வந்த கேரக்டரே எங்களால் ஞாபகம் வச்சுக்க முடியலன்னு நினைக்காதீங்க. ஒரு ஃப்ளோவில் பார்த்துக்கிட்டே வாங்க, நல்லாயிருக்கும். இந்த அத்தியாயத்தோட தலைப்பே திருநாரையூர் நம்பி தான். முன்னமே நம்ம என்ன பார்த்துருந்தோன்னா, மதுராந்தக தேவர் அவரோட பரிவாரங்களோட பழையாறைக்கு நுழையும் போது வந்தியத்தேவனையும் அழைச்சிட்டு உள்ளே போகிறாரு. எப்படி உள்ளே போகிறாரு, அங்கே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஆரியப்படை வீடு, பம்படை படை வீடு, புதுப்படை வீடு, மணப்படை வீடு முதலான வீரர்கள் வாழ்கிற பகுதியை வழியாக தான் ஊர்வலமாக போகிறாரு நம்மால். பிறகு கடை வீதிகள், குடிமக்கள் வாழும் பகுதிகள், ஆலயங்களை சூழ்ந்திருந்த எல்லா தெருக்களும் எல்லா வழியாகவும் போகிறாரு. ஆங்காங்கே சிலர் வீட்டு வாசல்லாம் நின்று பார்க்குறாங்க. ஆனால் மக்களுக்கிடையே எந்த ஒரு உற்சாகமே இல்லை. இது வந்தியத்தேவனுக்கு ஆச்சரியமாக இருந்துச்சு. முதல்ல இந்த நகருக்குள்ளே வரும்போது இப்படி கோலாகலமாக இருந்துச்சு. வீதிகளில் ஜனமாக இருந்தாங்க. இப்போ ஒரு ஜனத்தை கூட பார்க்க முடியலையே. பழையாறை பாலடைந்த நகரமா அப்படிங்கிற அளவுக்கு வந்துடுச்சு. மதுராந்தகர் தேவருக்கு பழையாறையில் எந்த ஒரு மக்களோட விசுவாசமே இல்லைங்கிறதும் தெரிஞ்சிருச்சு வெட்ட வெளிச்சமாக. இது மட்டும் இல்லாமல் அவனுக்கு அது சௌகரியமாக இருந்தது. ஏன்னா யாராவது அவனை கண்டா இவனை பிடிக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ கூட்டமே இல்லாதப்போ அவன் பாட்டுக்கு போகலான்னு அவன் நினச்சிட்டு இருக்கான். இவர்கள்லாம் சோழ மன்னர்களோட புராதன அரண்மனை வீதி நெருங்கிட்டு இருக்கிற சமயத்தில் வீதியோட இன்னொரு பக்கம் இருந்து ஒரு பெரிய ஊர்வலம் வந்துட்டுருக்கு. அந்த ஊர்வலத்து மத்தியில் திறந்த பல்லக்கு ஒன்று வருது. அதில் இருக்கிறவர் யாருங்கிறது நல்லா தெரியலினாலும் சிவனடியார் அப்படிங்கிறது தெரியுது. கையில் தாளங்களெல்லாம் வச்சுக்கிட்டு ஓசைகள்லாம் எழுப்பிக்கிட்டு அவர் பல்லக்கு முன்னாடி பின்னாடி நிறைய சிவனடிகார்கள்லாம் வராங்க. இடையிடையே அவங்க பாட்டு பாடிக்கிட்டு என்ன சொல்கிறாங்க, திருச்சிற்றம்பலம், ஹரஹர மகாதேவா அப்படிங்கிற கோஷங்களும், திருநாரையூர் நம்பி வாழ்க, பொல்லா பிள்ளையாரின் அருட்செல்வர் வாழ்க அப்படின்னு கோஷங்களும் சொல்லிக்கிட்டே வராங்க. மதுராந்தகர் அந்த ஊர்வலத்தை அப்படியே பார்த்துக்கிட்டே இருக்கார். பார்த்துட்டு பக்கத்தில் இருக்கிற வீரன்ட்ட கேட்குறாரு, ஆமாம் பல்லக்கில் வருகிறவர் திருநாரையூர் நம்பியா அப்படின்னு கேட்குறார். ஆமான்னு. இருந்தாலும் என்ன தடபுடல் இவ்வளோ, இந்த ஊரில் நம்ம யாரையுமே கேட்பாரே இல்லாத மாதிரி இருக்கும், இவரை மட்டும் சூழ்ந்துக்கிட்டு இத்தனை பேர் ஆர்ப்பாட்டம் செய்கிறாங்களேன்னு நினைக்கிறாரு மதுராந்தக தேவர். அந்த ஊர்வலம் இவர்கள் இருந்த இடத்துலேருந்து சற்று தூரத்திலேயே போயிடுது. அப்படியே இருந்தாலும் பல்லக்கு அருகில் வந்தவர்கள் ஒருவர் முன்னொரு சமயம் கொள்ளிட நதி படகில் தாண்டிய போது ஆழ்வார்க்கடியானோட சண்டையிட்ட வீரசைவர் அப்படிங்கிறது மட்டும் வந்தியத்தேவனுக்கு தெரிஞ்சிடுது. மதுராந்தக தேவரும் அவருடைய பரிவாரங்களும் அரண்மனை வீதியை அடைஞ்சு செம்பியன் மாதேவியின் மாளிகைக்கு போயிடுறாங்க. அரண்மனை வாசல்லையே பெரிய பிராட்டி செம்பியன் மாதேவி நின்றுட்டு யாரையோ வரவேற்பதற்கு ஆயத்தமாக இருக்கிற மாதிரி தெரியுது. மதுராந்தகர் ரதத்திலிருந்து இறங்கி அன்னை பக்கத்தில் போகிறாரு, போய் வணங்குறார். வணங்கிய மதுராந்தக தேவரை உச்சி முகந்து அன்னை ஆசி சொல்கிறாங்க. மகனே, நல்ல சமயத்தில் தான் நீ வந்திருக்க. திருநாரையூர் நம்பி வந்துக்கிட்டு இருக்காரு. அவசியமானால் கொஞ்சம் சிரமம் பார்க்காம இருந்தீங்கன்னா சபா மண்டபத்துக்கு வருவார், நீயும் அங்கே சேர்ந்துருன்னு சொல்கிறாங்க. மதுராந்தகரின் முகம் அப்படியே பொலிவில்லாமல் போயிடுச்சு. வந்தியத்தேவன் அதை கவனிச்சிட்டான். பாவம், தம்மை வரவேற்பதற்காக தான் பெரிய பிராட்டி அரண்மனை வாசலில் காத்திருக்கிறதா மதுராந்தகர் நினச்சிட்டு இருந்தாரு. என்ன இப்படி ஒரு ஏமாற்றம் ஆயிடுச்சு? பல்லக்கில் பின்னால் ஊர்வலம் வரும் சிவனடியாரை வரவேற்பதற்கு தான் அவங்க காத்துட்ருக்காங்கன்னு தெரிஞ்சதும் மதுராந்தகருக்கு நாளைக்கு சோழ சிம்மாசனத்தில் ஏறலாம்னு ஆசைப்பட்டு இருக்கிறவருக்கு இது எவ்வளோ பெரிய ஏமாற்றமாக இருக்கும். இது இயல்பு தானேன்னு அவனும் யோசிக்கிறான். அரண்மனையில் மதுராந்தகருக்கு இன்று ஒதுக்கப்பட்டிருந்த பகுதிக்கு எல்லாம் போகிறாங்க. மதுராந்தகர் உடை மாற்றுதல் முதலிய காரியங்களை சாவகாசமாக செஞ்சிட்ருக்காரு. சபா மண்டபத்துக்கு போக அவ்வளவாக ஆர்வம் இல்லை அப்படிங்கிறது தெரியுது. அன்னிடம் இருந்து ஆள் மேல் ஆள் வந்துட்டே இருக்கு. கடைசியாக மதுராந்தகர் புறப்படுறார். புறப்பட்ட போது அந்த நிமித்தக்காரன் எங்கே என்று வினவுகிறார். அவருடன் சபா மண்டபத்துக்கு போக துடிதுடித்து கொண்டிருந்த வந்தியத்தேவன் இதோ ஆயத்தமாக இருக்கிறேன்னு சொல்கிறான். அவனையும் இன்னும் சிலரையும் அழைச்சிக்கிட்டு மதுராந்தகர் சபா மண்டபத்துக்கு போய் சேர்றாரு. மண்டபத்தில் ஏற்கனவே சபை கூடியிருக்கு. ஒரு பக்கத்தில் செம்பியன் மாதேவியும் குந்தவை பிராட்டியும் மற்றும் சில அரண்மனை பெண்களும் உட்கார்ந்துருக்காங்க. சபையில் நடுநாயகமாக போட்டிருந்த பீடத்தில் ஒரு வாலிபர் அமர்ந்திருக்காரு. அவர் இளம் வயதுடையவர் தான். விபூதி, ருத்ராட்சம், அவருடைய திருமுகம் கலையோடு பொலிவாக இருந்துச்சு. அவர் எதிரில் ஓலைச்சுவடிகள் சில கிடந்தது. கையிலும் ஒரு ஓலைச்சுவடியை அவர் வச்சிட்டு இருந்தாரு. அவர் அருகில் விபூதி ருத்ராட்சத்தோட பெரியவர் ஒருவர் பரவசமாக நிற்கிறாரு. இன்னும் சபா மண்டபத்தில் ஜனங்கள் நிறைஞ்சிருக்காங்க. இளைஞர் பல்லக்கில் வந்திருந்தவர் தான் என்பதையும் பக்கத்தில் நின்றவர் முன்னொரு தடவை தான் கொள்ளிடத்து படகில் பார்த்தவர் என்பதையும் வந்தியத்தேவன் கண்டுக்கிறான். அவனுடைய கண்கள் சபா மண்டபத்தில் அங்கிங்கும் சுற்றி சுழன்றாலும் கடைசியில் பெரிய பிராட்டிக்கு அருகில் உக்காந்துருக்க குந்தவியோட திருமுகத்தில் தான் நிற்கிது.
குந்தவி தேவியின் கண்களோ முதல் முறை அவனை பார்த்ததும் வியப்புக்கு அறிகுறியாக காட்டின. பிறகு அவன் பக்கம் இளவரசின் கண்கள் திரும்பியதாவே தெரியவே இல்லை. தன்னை ஒருவேளை தெரிந்து கொள்ளவில்லையோ அப்படின்னு கூட இவனுக்கு ஒரு சந்தேகம் இருந்தது. மதுராந்தக சபா மண்டபத்தில் உள்ள நுழைந்ததும் பெண்மணிகளை தவிர மற்றவர்கள் எழுந்து மரியாதை செய்தார்கள். மதுராந்தகர் தம் பீடத்தில் அமர்ந்ததும் மற்றவர்களும் அவர்களுடைய இடத்தில் உட்கார்ந்தார்கள். செம்பியன் மாதேவி மதுராந்தகரை பார்த்து, குமரா, இந்த இளம் நம்பி திருநாரையர் சார்ந்தவர். அவ்வூரில் உள்ள பொல்லா பிள்ளையாரின் பூரண அருளை பெற்றவர். இதுவரையில் யாருக்கும் கிடைக்காத தேவார பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. முன்னொரு காலத்தில் நமது சோழகுலத்தில் உதித்த மங்கையக்கரசியர் பாண்டிமா நாட்டின் மகாராணியாக விளங்கியவர். அவருடைய அழைப்புக்கிணங்கி ஆளுடைய பிள்ளையார் ஞானசம்பந்தர் மதுரை மாநகருக்கு சென்றார். அங்கே சமணர்களை வாத போரில் வென்றார். அச்சமயம் மதுரை மாநகரில் சம்பந்த சுவாமிகள் பாடிய பதிகங்கள் சில இவருக்கு கிடைத்திருக்கின்றன. அந்த பதிகங்களில் நமது சோழகுலத்த மாதரசியை பற்றியும் சம்பந்தர் பாடியிருக்கிறார். அந்த பாடல்களை கேட்கும்போது எனக்கு உடல் பூரித்து பரவசமாகிறது. உன் தந்தை இருந்து கேட்டிருந்தால் எவ்வளவோ மகிழ்ச்சி அடைந்திருப்பார். நீயாவது கேள் என்றார். மதுராந்தகர், கேட்கிறேன் தாயே, பதிகத்தை ஆரம்பிக்கட்டும் என்றார். ஆனால் அவருடைய முகம் அவ்வளவாக மலர்ந்திருக்கவில்லை. அவருடைய உள்ளம் வேறெங்கேயோ இருந்தது. திருநீறு ருத்ராட்ச மனித சாதாரண சிறுவன் ஒருவனை பெரியதொரு பீடத்தில் நடுநாயகமாக அமர்த்தி தடபுடல் செய்வது அவருக்கு பிடிக்கவே இல்லை. அன்னையை திருப்தி செய்வதற்காக பொறுமையாக உட்கார்ந்திருந்தார். பொல்லா பிள்ளையார் அருள் பெற்ற திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி தம் கையில் இருந்த ஓலைச்சுவடையை படிக்கத் தொடங்கினார். ஞானசம்பந்தர் மதுரை மாநகரை பார்த்ததும், சிவபக்தி செல்வத்திற்கு சிறந்த மங்கையக்கரசியார் வாழும் பதியல்லவா இது என்று வியந்து பாடிய பதிகங்களை முதலில் அவர் பாடினார். பாடல்களையெல்லாம் கேட்டபோது செம்பியன் மாதேவின் கண்களிலிருந்து முத்து முத்தாக ஆனந்த கண்ணீர் கொட்டியது. அத்தகைய மங்கையக்கரசியை பெற்ற குலத்தில் தாமும் வாழ்க்கைப்பட்டு மகாராணியாக வாழ்ந்திருக்க கொடுத்து வைத்திருக்க பூர்வ ஜென்ம பாக்கியத்தை எண்ணி எண்ணி மனம் பூரித்து மகிழ்ந்தார். மதுராந்தகர்க்கோ மேற்கூறிய பாடல்களில் மண்ணெல்லாம் நிகழ மன்னனால் மண்ணும் மணி முடிச்சோழன் என்னும் வரி மட்டுமே மனதில் பதித்தது. அத்தகைய புராதன பெருமை வாய்ந்த சோழர் குலத்து மணிமகுடம் தன் சிரசை அலங்கரிக்கவில்லையே. இன்னொருவர் அதை அபகரித்து கொண்டிருப்பதை நினைத்த போது அவருக்கு ஆத்திரம்தான் வந்தது. சம்பந்தர் மங்கையக்கரசியராய் போய் பார்க்கிறார். பாண்டிமாதேவி அந்த பாலகரை பார்த்து, ஐயோ, இந்த இளம்பிள்ளை எங்கே? பிரம்மராட்சசர்கள் போன்ற சமணர்கள் எங்கே? இந்த பிள்ளை அவர்களுடன் எப்படி வாத போரிட்டு வெல்ல முடியும் என்று கவலையுறுகிறார். அதை அறிந்த சம்பந்தர் பாண்டிமாதேவியை பார்த்து சொல்கிறார் என்ற பதிகத்தையும் திருநாரையூர் நம்பியாண்டார் நம்பி பாடிய போது, செம்பியன் மாதேவி தம்மையே மங்கையக்கரசியராகவும் பதிகம் பாடி நம்பியே ஞானசம்பந்தராகவும் பாவனை செய்து கொண்டு இந்த உலக நினைவிலேயே மறந்து மனம் பூரித்திருந்தார். மதுராந்தக தேவரோ, ஆம், நான் இளம் பிறையாத்து சிறு பிள்ளைதான். ஆனால் திருக்கோவலூர் மலையமானுக்கு கொடும்பாளூர் பூதி விக்ரமகேசரிக்கும் அவர்களுடைய ஆதரவை பெற்ற சுந்தர சோழ புதல்வர்களுக்கும் அஞ்சிவிட மாட்டேன். சம்பந்தருக்கு ஆளவராயின் அருள் இருந்தது போல எனக்கு பழுவேட்டையர் உதவி இருக்கிறது என்று எண்ணிக்கொண்டான். வந்தியத்தேவனுடைய செவிகளில் பாடல் ஒன்றுமே கேட்கவில்லை. அவனுடைய கண்களும் கருத்தும் குந்தவி தேவியிடமே முழுவதும் ஈடுபட்டிருந்தது. இளைய பிராட்டி ஒரு கால் தன்னை தெரிந்து கொள்ளவே இல்லையோ, தெரிந்து கொண்டும் பாராமுகமா, அல்லது தன்னிடம் ஒப்புவித்த காரியத்தை நிறைவேற்றிவிட்டு வந்து உடனே சொல்லவில்லை என்று கோபமா என்று இப்படி அவன் மனம் சிந்தித்து கொண்டேதான் இருந்தது. அத்துடன் இளைய பிராட்டியை தனிமையில் எப்படி சந்தித்து செய்தியை எப்படி சொல்வது என்றும் அவனுக்கு யோசனை போய்கொண்டே இருந்தது. பாடல்கள் முடிவடைந்ததும் செம்பியன் மாதேவி நம்பியாண்டாருடன் வந்திருந்த பெரியவரை பார்த்து, ஐயா, இந்த இளம் பிள்ளையை பார்த்தால் ஞானசம்பந்தரே மீண்டும் வந்து அவதரிப்பது போல தோன்றுகிறது. இவரை அழைத்து கொண்டு தமிழகமெங்கும் ஊர் ஊராக செல்லுங்கள். அங்கங்கே கிடைக்கும் தெய்வீகமான தேவார பதிகங்களை சேகரித்து கொண்டு வாருங்கள். அப்பர் பதிகங்களையும் சம்பந்தர் பதிகங்களையும் சுந்தரமூர்த்தியின் பாடல்களையும் தனித்தனியாக தொகுக்க வேண்டும். சிவாலயங்கள் எல்லாவற்றிலும் தினந்தோறும் பாடச் செய்ய வேண்டும். இது என் கணவருடைய விருப்பம். அதை என் வாழ்நாளில் நிறைவேற்றி பார்க்க ஆசைப்படுகிறேன். நீங்கள் ஊராய் போவதற்கு வேண்டிய சிவிகைகள், ஆட்கள், பரிவார சாதனங்கள் எல்லாம் அளிப்பதற்கு ஏற்பாடு செய்கிறேன். சக்கரவர்த்தியின் அனுமதியும் கோரி என் குமாரனிடமே செய்தி சொல்லி அனுப்புகிறேன் என்றார். அச்சபையில் அப்போது எழுந்த கோலாகலமான கோஷங்கள் மதுராந்தகரின் செவிகளுக்கு மட்டும் நாராசமாகவே இருந்தது.